மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு 90% வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா குரு அங்கேயே இருக்கார். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்த்துட்டும் இருக்கார். அது சம்திங் ரியலி சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன் மறுமணம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 11ஆம் வீடு அப்படின்றத அங்கே செயல்படணும். அங்கே குருனுடைய அமைப்பு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மேரேஜ்ன்ற செக்டாருக்கு ப்ளீஸ் ப்ரொசீட் பண்ணுங்கள். மறுமணம் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய 11ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இப்போ பவர்ஃபுல்லாக வருது அப்படின்னா தென் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆன் தி ஹோல் மிதுன ராசிக்கு ரீமேரேஜ்ன்றது ஆன் தி ஹோல் இட்ஸ் நாட் ரைட். பட் மேரேஜ்ன்ற சப்ஜெக்ட் ரியலி சூப்பர். பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவு செஞ்சு பொருத்தங்கள் பார்க்கும்போது மேலோட்டமாக ஒரு ஜாதகம் என்கிட்ட பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவ்வளோ நல்லா பொருந்திருக்கு. ஆனால் அங்கேயே கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, எந்தெந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான் பார்க்கிறோம்னு சொல்லியும் ஒரு 10 நட்சத்திரத்தை போட்டு ஜாதகம் பிரிண்ட் ஆகி வருது. நான் தான் சார் இது என்னடா இது வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் தானே, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நட்சத்திரம் வந்தால் தான் அந்த ஜாதகமே எடுத்து அஸ்ட்ராலஜர்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்களே வச்சிடுவாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து இந்த 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ரீசன். அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்ட பொருத்தம் வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு தென் டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். திருமணம் நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது 2026 பிஃபோர் ஜூன்.